வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற ரெண்டு விஷயங்களை நிறுத்தினோம்னா நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். நான் உங்க அப்துல்லா ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்க போது முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி பேசி பாருங்க. அதுல முக்கியமா இருக்கிறது தான் ஈகோ. ஈகோ தெரியுங்கள, உலகத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. சரி, நான் தப்பு பண்ணலைனாலும் நாம தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தடுக்கிறது இந்த ஈகோ தாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் போய் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா, நான் தப்பு செய்யவே இல்லையே அப்படின்னு ஈகோ தான் தடுத்து நிறைய பிரச்சனைக உருவாக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக அமையுது. குறிப்பா நபி அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை போனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம்தான், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நீங்க நபி அவங்க சொன்னாங்க, நீங்க குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுத்து உங்களோட முடிகளை களைந்து கொள்ளுங்க, தலைமுடிகளை களைந்து கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் மறுக்க இல்ல, அந்த இடத்துல மௌனம் சாதிக்கிறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க, உம்மு சலமா எனக்கு கவலையா இருக்கு ரலியல்லாஹு அன்ஹா, இந்த சஹாபாக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன், அது செய்யப்படல அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, முதல் நீங்க செய்யுங்க, நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை கண்டு சஹாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. பாருங்க, இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். வீட்டுல நான் கணவனா இருக்கிறேன், நான் எதுக்கு இவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நான் பாப்பாவா இருக்கிறேன், நான் ஏன் என் பிள்ளை கிட்ட ஆலோசனை கேட்கணும், நான் பெரியவனா இருக்கிறேன், நான் எதுக்கு என்னுடைய ஊழியர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். இதெல்லாமே ஈகோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல தலைவராய் இருந்தாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட நபி செஞ்ச வேலை, தன்னுடைய மனைவி கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்னு. பாருங்க, இதுதான் நம்ம லைஃப்லயும் நாம தப்பு செய்யல, நம்ம கூட இருக்கிறவங்க தான் தப்பு செஞ்சாலும் சரி, நான் தான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு நாம ஒரு வார்த்தை கேட்கறதால நம்ம கிட்ட இருந்து எதுவுமே குறைஞ்சு போயிருமா? இல்லையே. நபி அவங்களே மன்னிப்பு கேட்டாங்கன்னா நாம எதுக்கு யோசிக்கணும்? இந்த விஷயத்த லைஃப்ல எடுங்க. நீங்க தப்பு செய்யலைனாலும் நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்குங்க. அடுத்த விஷயம்தான் பேசாம இருக்கிறது. இதுவும் லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏன், என்ன புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு என்னை பத்தி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், பிடிச்சவங்கன்னா புரிஞ்சிருக்குமே. இதெல்லாம் வெறும் டயலாக்கான வார்த்தைகள் தான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைய மனம் விட்டு பேசுவோமா இருந்தா, வாய் திறந்து பேசுவோமா இருந்தா முக்காவாசி 95% பிரச்சனைகள் இல்லாம போகுது. அதனால லைஃப்ல ஈகோங்கிற அந்த வார்த்தைய நம்ம கிட்ட இருந்து முதல் இல்லாம, தப்பு செய்யலைனாலும் சரிப்பா நான் தான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்போம். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையுமே இந்த ஈகோ தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. மன்னிப்பால முடிஞ்சு போற விஷயங்கள் எவ்வளவோ பெரிய விபரீதங்களை உருவாக்கி வாழ்க்கையை இல்லாமகிற அளவுக்கு மாறி இருக்கு. அதனால இந்த விஷயங்களை கவனத்தில் இருக்கும். அடுத்தது பிரச்சனைகள் என்ன விஷயம்னாலும் கம்யூனிகேட் பண்றது, பேசுறது. நான் தான் தப்பு செய்யறதா இல்லையா, உங்ககிட்ட இது தவறு இருக்கு, இந்த தவறு எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ எனக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா லைஃப்ல எல்லா விஷயங்களையுமே பிரச்சனைகள் இல்லாம ஒரு சந்தோஷமான லைஃபா மாறலாம். இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல நினைச்ச விஷயம், ஈகோ அதை இல்லாமக்குவோம், கம்யூனிகேட் பண்றது அதை உருவாக்குவோம், லைஃப் சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நான் அப்துல்லா. நன்றிகளும் வாழ்த்துக்கள்.